தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மித முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் மழை நிலவரங்கள் குறித்து சிறப்பு செய்தியாளர் கார்கே வரைகலை மூலம் விளக்குகிறார். அதனை காணலாம். தமிழகத்தில் இப்போது வெயில் காலம்தான், ஆனால் தற்போது நாம் மழையை எதிர்கொண்டிருக்கிறோம். மழை காலமாக தமிழகம் இப்போது மாறியிருக்கிறது. காரணம் என்ன? காலையில் வெயில் அடிக்கும், மாலை நேரத்தில் மழை பெய்யும். காரணம் என்னவாக இருக்குன்னா வெப்பச்சலனம் அப்படின்வாங்க. ஆனால் இங்கே என்ன நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னா, இப்போது இருப்பது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், தமிழகத்தினுடைய தெற்கில், அதாவது தெற்கு மற்றும் மேற்குக்கு இடைப்பட்ட பகுதியில் இலங்கைக்கு அருகே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கிறது. பாருங்க, இந்த மேப் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இங்கே தான் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இருக்கிறது. இதன் காரணமாக தான் தொடர்ச்சியான மழை பெய்து வருகிறது. ஸோ வெப்பத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை அல்ல இது. சரி, இப்போது இதனால தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழையை போன்றே இந்த மழை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை எங்கே ஆரம்பிக்கும்? கேரளாவில் தொடங்கும். கேரளாவில் தீவிரமான மழை கடந்த 3-4 நாட்களாக இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து 21ஆம் தேதி வரை மழை இருக்க போகிறது. அதனால்தான் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். எங்கெங்கெல்லாம் மழைக்கான தீவிர எச்சரிக்கை? இப்போ சரியா 5 மணிக்கு நம்ம பார்க்குறோம். மாலை நேரத்தில் இந்த மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், குறிப்பாக தெற்கில். காரணம் என்ன அப்படின்னா, கோவையும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி தான் இருக்கு. தெற்கில் அதிக மழை பெய்வதற்கான காரணம் இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி. அதன் காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர், தேனி, பிறகு கோவை, இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிக மழை பெய்யும். குறிப்பாக இப்போது 3 மாவட்டங்கள் சொல்கிறாங்க. எங்கெங்கன்னா தென்காசியில், நெல்லையில், விருதுநகரில் அதிக மழை இருக்கும். இன்னும் ஒரு படி மேலே போய் தேனி வரை இந்த மழை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வரக்கூடிய காற்று கீழிருந்து வருகிறது. இந்த காற்று மீண்டும் சுழற்சியாகவே திரும்ப இந்த தென் மாவட்டங்களுக்குள்ள செல்வதால் இங்கே மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒன்று இந்த மாவட்டங்கள், அதோடு அருகில் இருக்கக்கூடிய தொடர்புடைய மாவட்டங்கள். எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னா, அப்படி அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் வரை மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலே மதுரை, சிவகங்கை, அதே போல திண்டுக்கல், புதுக்கோட்டை, அப்படியே பாருங்க டெல்டா மாவட்டங்களிலும் மழை இருக்கிறது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழைக்கான காரணம் பார்த்தோம். ஆனா டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தே. அதுக்கு காரணம் என்னன்னா, உள்ளே இருக்கக்கூடிய மேகம் எங்க இருக்கு? சென்னைக்கு அருகே இருக்கிறது. ஆனால் இந்த மேகம் இன்று சென்னைக்கு வரப்போவதில்லை. ஸோ காற்று சுழற்சியின் காரணமாக இந்த காற்று அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே வருது இல்லையா? அந்த காற்று மேலே வருகின்ற போது புதுவை வரை மேலே வந்து திரும்ப அந்த காற்றை உள்ள கொண்டு வருகிறது. அப்படி வருகின்ற போது இந்த கடலோர பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை பெய்கிறது. இங்கே நுனியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரை மழை பெய்கிறது. இது இன்றைய நிலவரம். சரி, இதுவே நாளைய தினத்தினால இன்னும் நிலைமை தீவிரமாக இருக்க போகிறது. காரணத்தையும் பார்த்து விடலாம். இங்கே இருக்கக்கூடிய அழுத்தமானது இங்கே வரப்போகிறது. நாளைய தினத்தில் பார்க்கிறோம். நாளைய தினத்தில் காலையில் பாருங்க, சென்னைக்கு நாளை காலை ஒரு இதமான சூழலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு அருகேவே அந்த அழுத்தம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பிறகு மதிய நேரத்தில் சென்னையில் மழை இருக்கும். ஒரு சில டெல்டா மாவட்டங்களில் மழை, அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை. சரி, மதியத்திற்கு மேலே தான் பெரும்பாலான தமிழக மாவட்டங்களில் மழை பெய்ய இருக்கிறது. குறிப்பாக கோவையில் தொடங்கி சென்னை வரை, அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே நாளை மாலை 4 மணியிலிருந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரவு நேரத்தில் சென்னையை தவிர மற்ற இடங்களில் மழை இருக்கிறது. ஆனால் தீவிரமான மழை எப்போ அப்படின்னா, தீவிரமான மழையானது வெள்ளிக்கிழமை இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பாருங்க, பெங்களூர் போன்ற இடங்கள் எல்லாம் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்பவும் தீவிரமான மழை இருப்பதற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 17ஆம் தேதி அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வட மாவட்டங்களில், அதாவது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த மாவட்டங்களில் நாளைக்கு லேசா தொடங்கினாலும் நாளை மறுதினம் நல்ல ஒரு மழை இருக்கும். அதே போல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மழை இருக்கும். அதை விட தீவிரமாக சனிக்கிழமை பாருங்க, சனிக்கிழமைகளில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே ஒரு தீவிரமான ஒரு மழை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அதே போன்ற ஒரு நிலைமை தான் இருக்கிறது.
திங்கட்கிழமை வரை இந்த நிலைமை அப்படியே இருக்குன்றாங்க. பாருங்க, திங்கட்கிழமையும் பாத்தீங்கன்னா பெங்களூர் போன்ற இடங்கள்ல தீவிரமான ஒரு மழை இருக்க போகிறது. சரி, இன்னைக்கு வந்துடும். இப்போ மாலை நிலவரத்தை மட்டும் பார்த்துடலாம். இப்போது மாலை நேரத்தில் எங்கெங்க மழை பெய்யும் அப்படின்னு பார்த்துடலாம். இன்று மாலை கோவை அருகே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு, உதகமண்டலம் போன்ற இடங்களில் மழை பெய்யும். பொள்ளாச்சி, வால்பாறை, கரூருக்கு அருகே தாராபுரம், பழனி, கொடைக்கானல், வாடிப்பட்டி, அருப்புக்கோட்டை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டையில் லேசான ஒரு தூறல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, நாங்குநேரி, திசையன்விளை, காயல்பட்டினம், நாகர்கோவில் அப்படின்னு தமிழகம் வெயில் காலத்தை விட 3-5 டிகிரி வெப்பநிலை குறைந்து, அதாவது நம்ம கோடை வாசலங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்ற அளவுக்கான வானிலையை அடுத்த ஒரு வாரத்தில் நிகழ்த்த இருக்கிறது. இதை பற்றிய முக்கிய தமிழ்நாட்டில் வரக்கூடிய 19ஆம் தேதி வரை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் அப்படின்னு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த எச்சரிக்கை தொடர்பான கூடுதல் விவரத்தை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வருவாய்த்துறையுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன, விவரங்கள்? தென்காசி, தேனி, நீலகிரி, கோவை, விருதுநகர் உள்ளிட்ட 26 மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையர் அவசர கடிதம் எழுதியிருக்கிறார். 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கனமழை இருக்கும், ஹெவி ரெயின் அப்படிங்கிறது, ஹெவி ரெயின்ஃபால் இருக்குங்கிறது இந்த எச்சரிக்கையுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த நாள்ல மழை எங்கெங்கெல்லாம் பெய்யும் அப்படிங்கிறதையும் ஹெவி டு வெரி ஹெவி ரெயின் அப்படிங்கிற தலைப்புல அவங்க கொடுத்திருக்காங்க. 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதன் காரணமாக இந்த மாவட்டங்களை எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்த வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைத்து துறை அதிகாரிகளும் மற்றும் பணியாளர்களை உடனடியாக இதில் கவனம் செலுத்துவதற்கு உத்தரவிட வேண்டும். அதன் அடிப்படையில் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டால் உடனடியாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். மாநில பேரிடர் மேலாண்மை துறை என்பது தயார் நிலையில் இருந்தாலும் NDRF உதவிகளும் தேவைப்படும் போது உடனடியாக மாவட்ட நிர்வாகங்கள் தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் முன்கூட்டியே அவங்க அங்க அனுப்பி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். அதற்காக மாவட்ட நிர்வாகம் முதலில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் NDRF மற்றும் SDRF ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உடனடியாக அனுப்புறதுக்கு தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கடிதத்தினுடைய அவசர கடிதத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது 15ஆம் தேதி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் அப்படிங்கறதெல்லாம் ஹெவி ரெயின் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ல தென்காசி, விருதுநகர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களும், அதே போல 16ஆம் தேதி, 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி, 19ஆம் தேதி ஒரு 26 மாவட்டங்களுக்கு இந்த கனமழை எச்சரிக்கையானுடைய எதிரொலியாகத்தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதனால் மாவட்ட நிர்வாகங்கள் அதை கனமழை எதிர்கொள்வதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஏதாவது அசம்பாவித சம்பவம் ஏற்பட்டால் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கடிதத்தின் முழு சாராம்சமாக உள்ளது. 26 மாவட்டங்கள் உஷார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது தென்மேற்கு பருவமழைக்கு முன்பாகவே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மழையை எதிர்நோக்கி இருக்கிறது. வருவாய்த்துறையினுடைய முக்கிய செய்தியை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.